பொதுவா தப்பு பண்ணவங்க அவங்க தவற உணர்ந்து திருந்தி வாழறதுக்காக தான் ஜெயில்கள் உருவாக்கப்பட்டுச்சு. ஆனா ஒரு சில ஜெயில்கள் மட்டும் தப்பு பண்றவங்க உயிர் வாழவே ஆசைப்படக்கூடாது அப்படின்ற நோக்கத்துக்காக உருவாக்கப்பட்டிருக்கு. பிகாஸ் இந்த ஜெயில்கள்ல வாழுறதும் நரகத்துல வாழுறதும் ஒண்ணுன்னு கூட சொல்லுவாங்க. காரணம், இந்த ஜெயில்கள்ல உட்காரவோ படுக்கவோ ஏன் சில சமயம் நிக்கவோ கூட இடம் கிடைக்காது. சின்ன நோய் வந்தா மருத்துவ உதவி கூட கிடைக்காது. சரியா சாப்பாடு கிடைக்காது. குடிக்க தண்ணி கிடைக்காது. பசியில சில சமயம் கைதிகள் எலிகளை கூட பிடிச்சு சாப்பிட வேண்டியதா இருக்கும். இதை விட கொடூரமான விஷயம் என்னன்னா, சில சமயம் கூட இருக்க கைதிகளோட மாமிசத்தை கூட சாப்பிடக்கூடிய அளவுக்கு கொடூரமான சூழ்நிலை நிலவும். இப்படி கைதிகள் நரக வேதனை அனுபவிக்கக்கூடிய சில கொடூரமான சிறைச்சாலைகளை தான் இந்த வீடியோல பார்க்க போறோம். வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி ஒரு லைக் மட்டும் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி முக்கியமா அந்த பெல் ஐக்கனை ஆல்ல போட்டுக்கோங்க. வீடியோக்குள்ள போயிடலாம். டியார்பக்கிர் பிரிசன். துருக்கியில் இருக்க இந்த பிரிசனோட பேரை சொன்னாலே பல கைதிகளும் கொலை நடுங்கிற அளவுக்கு பயத்தை ஏற்படுத்துற ரொம்பவே கொடூரமான ஒரு ஜெயில் தான் இது. குறிப்பா 1980-90 காலகட்டத்துல உலகத்திலேயே ரொம்பவே மோசமான ஜெயில்கள் பட்டியல டாப்ல இருந்தது இந்த ஜெயில் தான். அந்த காலகட்டத்துல ஆயிரக்கணக்கான குர்திஸ் ஆண்களும் பெண்களும் இங்கு அடைக்கப்பட்டதாகவும் அவங்களுக்கு உடல் ரீதியாகவும் மன ரீதியாகவும் ரொம்பவே மோசமான டார்ச்சர்கள் நடந்ததாகவும் மனித உரிமை அமைப்புகள் சொல்றாங்க. உதாரணத்துக்கு அந்த காலகட்டத்துல இந்த ஜெயில இருந்த கைதிகளுக்கு பிரைவேட் பார்ட்ல கரண்ட் ஷாக் கொடுக்கிறது, கை கால் நகங்களை பிடுங்கிறது, சாக்கடையில குளிக்க வைக்கிறது போன்ற பல கொடூரங்கள் நடந்திருக்கு. இது போக பல பொய்யான தூக்கு தண்டனைகளும் இங்க நிறைவேற்றப்பட்டிருக்கிறதா சொல்லப்படுது. ஷாக்கிங்கான விஷயம் என்னன்னா, இதுல சில விஷயங்கள் இன்னைக்கும் இந்த ஜெயிலுக்குள்ள நடந்துகிட்டு இருக்கிறதா சொல்லப்படுது. இது போக அடிப்படை வசதிகளும் உணவு போதுமான அளவுல கிடைக்காத சூழல் காரணமா கைதிகள் பல முறை போராட்டங்கள்ல ஈடுபட்டதாகவும் அப்படி போராட்டம் பண்றவங்களை அங்க இருக்க சிறை காவலர்கள் அடிச்சியே கொள்றதாகவும், இது போக உண்ணாவிரத போராட்டம் இருந்தவங்க எல்லாம் அந்த உண்ணாவிரதத்தாலேயே பல நாட்கள் சாப்பிடாம இருந்து இறந்து போனதாகவும் பல குற்றச்சாட்டுகள் இந்த சிறைச்சாலை மேல வைக்கப்படுது. சியூடாட் பேரியோஸ் பிரிசன். எல் சால்வடார்ல இருக்க இந்த ஜெயில் உலகத்திலேயே ரொம்பவே மோசமான ஜெயில்கள்ல ஒன்னா பார்க்கப்படுறதுக்கு காரணம், இந்த ஜெயில இருக்க கடுமையான விதிமுறைகளோ பாதுகாப்புகளோ கிடையாது, உள்ள இருக்க கைதிகள் தான். பிகாஸ் உலகத்திலேயே ரொம்பவே பயங்கரமான கேங்ஸான MS-13 அண்ட் பேரியோ 18 அப்படின்ற 2 மோசமான கேங்களை சேர்ந்த கைதிகள் மட்டும்தான் இந்த சிறைச்சாலைகள்ல அடைக்கப்படுறாங்க. இவங்களை தவிர வேற ஏதாவது கைதிகள் இந்த ஜெயிலுக்குள்ள வந்தா அவங்கள இந்த 2 கேங் உறுப்பினர்களும் சேர்ந்து அடிச்சே கொன்னுடுறாங்கன்னு சொல்லப்படுது. அதனாலேயே 2004 இருந்து இப்ப வரைக்கும் இந்த 2 கேங்களை சேர்ந்த கைதிகளை மட்டும்தான் இந்த ஜெயில்கள் அடைச்சி வைக்கிறாங்க. இந்த ஜெயிலுக்குள்ள வாழற ஒவ்வொரு நாளும் மரண பயத்தோட கடக்க வேண்டியதா இருக்கும். பிகாஸ் கைதிகள் அதிகமா இருக்கிறதால உணவு, இடம் போன்ற அடிப்படை தேவைகளுக்கு அடிக்கடி சண்டைகள் நடக்கும். இந்த 2 கேங்க சேர்ந்த கைதிகளும் ஒருத்தர் மாத்தி மாத்தி அடிச்சுக்கிட்டு இறந்து போறதும் இங்க அடிக்கடி நடக்கும். அப்படி இந்த கேங்ஸை சேர்ந்த கைதிகள் அடிச்சிக்கும் போது சிறை காவலர்கள் கூட உள்ள போய் அவங்கள தடுக்க பயப்படுவாங்களாம். அதனாலேயே 2004க்கு முன்னாடி அரசாங்கத்தோட கண்ட்ரோல்ல இருந்த இந்த சிறைச்சாலை அதன் பிறகு மெதுவாக இந்த கேங்ஸோட கட்டுப்பாட்டுக்கு மாறிட்டதா சொல்லப்படுது. இப்பவும் இந்த ஜெயில் அரசாங்கத்தால நடத்தப்பட்டு வந்தாலும் ஜெயிலுக்குள்ள இருக்க இந்த 2 கேங்ஸும் தான் இந்த ஜெயிலை கண்ட்ரோல் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. பிளாக் டால்பின் ஜெயில். ரஷ்யால இருக்க இந்த பிளாக் டால்பின் ஜெயில் உலகத்திலேயே ரொம்பவே கடுமையான பாதுகாப்புகள் இருக்க ஜெயில்கள்ல ஒன்னா இருக்கு. இங்க இருக்க ஜெயில் கைதிகளோட வாழ்க்கை நம்ம சாதாரணமா கற்பனை கூட பண்ண முடியாத அளவுக்கு ரொம்பவே கொடூரமானதா இருக்கும். இந்த பிளாக் டால்பின் சிறைச்சாலை கஜகஸ்தான் எல்லை பகுதியில் அமைஞ்சிருக்கு. ஜெயில் வளாகத்துக்குள்ள இருக்க கருப்பு டால்பின் சிலை காரணமா தான் இந்த இடத்துக்கு பிளாக் டால்பின் பிரிசன் அப்படின்ற பேரும் வந்திருக்கு. இந்த ஜெயிலுக்குள்ள கைதிகளா போறவங்க ஜெயில இருந்து வெளியே வரதுக்கான ஒரே வழி மரணம் மட்டும்தான் சொல்றாங்க. ஏன்னா இங்க அடைக்கப்பட்டிருக்க கைதிகள் எல்லாருமே மிகப்பெரிய குற்றங்கள் செஞ்சவங்களா இருக்காங்க. பெரும்பாலும் எல்லாருமே மரண தண்டனை கைதிகளா தான் இருப்பாங்க. தொடர் கொலைகளை செய்யற சீரியல் கில்லர்கள், தீவிரவாதிகள், கடுமையான பாலியல் குற்றங்களை செஞ்சவங்க, மனிதர்களை கொன்னு அவங்களோட உடல் பாகங்களையே சாப்பிடக்கூடிய கொடூரமான சைக்கோ கொலைக்காரர்கள், இந்த மாதிரியான ரொம்பவே ஆபத்தான குற்றவாளிகள் தான் இங்க வைக்கப்படுறாங்க. இப்போதைக்கு இந்த ஜெயில கிட்டத்தட்ட 700 கைதிகள் இருக்காங்க. இவங்க எல்லாருமே செஞ்ச கொலைகளை கணக்கெடுத்தா 1000க்கும் மேல இருக்கும். சராசரியா ஒவ்வொரு கைதியுமே 30க்கும் மேற்பட்ட கொலைகளை செஞ்சவங்களா இருக்காங்க. இந்த ஜெயிலுக்குள்ள இருக்க அறைகள் வெறும் 50 சதுர அடி தான் இருக்கும். இந்த சின்ன அறைக்குள்ளேயே 8 கைதிகள் வரை அடைக்கப்படுறாங்க. ஒவ்வொரு அறையுமே 3 அடுக்கு இரும்பு கதவுகளால் பாதுகாக்கப்படும். 24 மணி நேரமும் கேமரா கண்காணிப்பு இருக்கும். அது போக ஒவ்வொரு 15 நிமிஷத்துக்கும் காவலர்கள் ரவுண்ட்ஸ் வந்துகிட்டே இருப்பாங்க.
சோ இந்த கைதிகள் அறையிலிருந்து வெளியில தப்பிச்சு வர வாய்ப்பே இருக்காது. சாப்பாட்டுக்கு கூட இந்த கைதிகள் வெளியில வரக்கூடாது, அந்த அறைக்குள்ளேயே தான் இருக்கணும். பெரும்பாலும் வெறும் பிரெட், சூப் மாதிரியான மிக எளிய உணவுகள் தான் இவங்களுக்கு உணவா வழங்கப்படுது. அப்படி ஒருவேளை கைதிகளை வெளியே கொண்டு வர வேண்டிய அவசியம் ஏற்பட்டாலும் அவங்களோட கண்களை கட்டி, கைகளை பின்னாடி கட்டி, தலையை குனிஞ்ச நிலையில தான் அவங்கள வெளியில கொண்டு வருவாங்க. பிகாஸ் இந்த ஜெயிலோட அமைப்பை கைதிகள் தெரிஞ்சுக்க கூடாது அப்படின்றதுக்காக தான் இப்படி கடுமையான விதிமுறைகள் பின்பற்றப்படுது. மொத்தத்துல இந்த சிறைச்சாலையிலிருந்து விடுதலை பெறணும்னா அதுக்கான ஒரே வழி அங்கேயே அவங்களோட வாழ்க்கையை முடிச்சுக்கிறது மட்டும்தான். கமிட்டி மேக்ஸிமம் செக்யூரிட்டி பிரிசன். கென்யால இருக்க இந்த பிரிசன் 1954 பிரிட்டிஷ் ஆட்சி காலத்துல கட்டப்பட்டது. ஆரம்பத்துல பிரிட்டிஷ் அரசாங்கத்துக்கு எதிராக போராடினவங்களை அடைச்சி வைக்கிறதுக்காக உருவாக்கப்பட்ட இந்த ஜெயில் பிற்காலத்துல கென்யா அரசாங்கத்துக்கு எதிராக போராடுறவங்களை அடைச்சி வைக்கிற இடமா மாறிடுச்சு. இந்த சிறைச்சாலையும் ஆரம்பத்துல 1200 பேருக்காக கட்டப்பட்டு இப்போ 3000 பேருக்கு மேல அடைச்சி வைக்கப்படுறதா சொல்லப்படுது. இந்த அளவுக்கு கூட்ட நெரிசல் அதிகமா இருக்கிறதாலேயே சுகாதார நிலை ரொம்பவே மோசமாகி சில தொற்று நோய்களும் கூடவே HIV போன்ற ஆபத்தான நோய்களும் மிக வேகமா பரவுறதாவும் தகவல் வெளியாகி இருக்கு. இதனால பல கைதிகள் உயிரிழந்த சம்பவங்களும் நடந்திருக்கு. இந்த ஜெயில இருக்க பெரிய பிரச்சனை என்னன்னா, இங்க இருக்க சிறை நிர்வாகம் உதவியால இந்த ஜெயிலுக்குள்ள இருக்க கைதிகள் உள்ள இருந்தபடியே சட்டவிரோதமான செயல்களில் ஈடுபட்டு வராங்க. அதாவது செல்போன் மூலமா வெளியில இருக்க படிப்பறிவு இல்லாத மக்களை ஏமாற்றி பணம் பறிப்பது, போலி மெசேஜ் அனுப்பி வங்கி கணக்கிலிருந்து பணம் கொள்ளையடிப்பது, இதை தவிர இன்னும் ஏகப்பட்ட பல இல்லீகலான பிசினஸ் இந்த ஜெயிலுக்குள்ள நடந்துகிட்டு இருக்கிறதா சொல்லப்படுது. மொத்தத்துல கடுமையான பாதுகாப்புகள் இருந்தாலும் பல சர்ச்சைகள் சூழ்ந்த சிறையாவே இருக்கு இந்த கமிட்டி மேக்ஸிமம் செக்யூரிட்டி பிரிசன். கேம்ப் 22 நார்த் கொரியா. நார்த் கொரியால இருக்க இந்த கேம்ப் 22 உலகத்திலேயே மிகவும் மர்மமாக பேசப்படுற சிறை முகாம்கள்ல ஒண்ணு. இந்த ஒரு முகாம்லயே சுமார் 2 லட்சம் கைதிகள் வரை வைக்கப்பட்டிருக்கிறதா சொல்லப்படுது. இங்க இருக்க கைதிகள் அனுபவிக்கிற தண்டனை ஹிட்லர் காலத்துல நாசிகள் முகாம்கள்ல கொடுக்கப்பட்ட தண்டனைகள் கூட ஒப்பிடப்படுது. இந்த முகாம்கள்ல இருக்க கைதிகளோட வாழ்க்கை எவ்வளவு கடினமானதா இருக்குன்னு சொல்லணும்னா, கைதிகளுக்கு போதுமான அளவு உணவு கிடைக்காது. அதனால பட்டினி அப்படின்றது இங்க ஒரு சாதாரணமான விஷயமாவே இருக்கும். பல சமயங்கள்ல கேபேஜ் மற்றும் கார்ன் கலந்து செஞ்ச ஒரு சாஃப்டான சூப் தான் இங்க உணவாவே கொடுக்கப்படும்னு சொல்றாங்க. இந்த அளவுக்கு பட்டினி அதிகமா இருக்கிறதாலேயே சில கைதிகள் உயிர் பிழைக்கிறதுக்காக எலிகளை கூட பிடிச்சு சாப்பிடுவாங்களாம். இந்த முகாமோட விதிமுறைகளே ரொம்பவே அதிர்ச்சி அளிக்கும் வகையில தான் இருக்கு. உதாரணத்துக்கு இந்த கேம்ப்குள்ள பிரெக்னன்சி முழுமையா தடை செய்யப்பட்டிருக்கு. அப்படி யாராவது பிரெக்னன்டான கைதிகள் இங்க வந்தா ஒன்னு களைச்சிடுவாங்க, இல்ல அவங்கள கொன்னுடுவாங்களாம். இங்க இருக்க கைதிகள் தப்பிக்க முயற்சி பண்றதுக்கு கூட சாத்தியமே இல்லைன்னு சொல்லப்படுது. ஏன்னா ஒருத்தர் தப்பிக்க முயற்சி பண்ணாலே அவர் மட்டும் இல்ல, அவரோட குடும்பத்தினரையும் அவரோட நண்பர்களையும் கூட கைது செஞ்சு இந்த முகாம்கள் அடைச்சிடுவாங்க. இந்த அளவுக்கு கடுமையான விதிகளும் கொடுமைகளும் இருக்கிறதால தான் இந்த நார்த் கொரியாவோட கேம்ப் 22 உலகத்திலேயே ரொம்பவே பயங்கரமான சிறை முகாம்கள்ல ஒன்னா பேசப்படுது. கிட்டாராமா சென்ட்ரல் ஜெயில். ருவாண்டால இருக்க இந்த கிட்டாராமா சென்ட்ரல் ஜெயில வாழறதும் நரகத்துல வாழறதும் ஒண்ணுன்னு சொல்வாங்க. பிகாஸ் இந்த அளவுக்கு ஒரு மோசமான ஜெயில் வேற எங்கேயுமே இல்லைன்னு கூட சொல்லலாம். ஆரம்பத்துல இந்த ஜெயில் வெறும் 1300 கைதிகளுக்காக தான் கட்டப்பட்டது. ஆனா ஒரு காலகட்டத்துக்கு அப்புறம் இந்த ஜெயில கிட்டத்தட்ட 8000 பேருக்கு மேல அடைக்க ஆரம்பிச்சிட்டாங்க. அதனாலேயே இந்த கைதிகளுக்கு படுக்கவோ உட்காரவோ, ஏன் சில சமயம் நிக்கவோ கூட இடம் கிடைக்காது. பல நாட்கள் இங்க இருக்க கைதிகள் நீண்ட நேரம் நின்றபடியே இருக்க வேண்டிய நிலை வரும். அப்படி ஒருவேளை சின்னதா ஒரு இடம் கிடைச்சாலும் அது சுத்தம் இல்லாத நிலையில தான் இருக்கும். அதாவது மனித கழிவுகள், அழுக்குகள் எல்லாம் கலந்த இடத்திலேயே கைதிகள் உட்காரவும் படுக்கவும் வேண்டி இருக்கும். இதனாலேயே இங்க இருக்க கைதிகளுக்கு அடிக்கடி நோய்கள் மிக வேகமா பரவ ஆரம்பிக்கும். ஆனா மருத்துவ சிகிச்சை கிடைக்க வாய்ப்புகள் மிக குறைவுதான். இந்த மாதிரி சின்ன சின்ன நோய்களால் பாதிக்கப்பட்டு சிகிச்சை கிடைக்காததாலேயே வருஷத்துக்கு 500க்கும் மேற்பட்ட கைதிகள் இந்த சிறைச்சாலையிலேயே இறந்து போறதா சொல்லப்படுது. இதை விட ரொம்பவே மோசமான பிரச்சனை என்னன்னா, இந்த சிறைச்சாலையில ஏற்படுற உணவு பற்றாக்குறை தான். இவ்வளவு கைதிகளுக்கு தினமும் போதுமான அளவு உணவு கிடைக்கிறதே இல்லை. அதனால இங்க இருக்க கைதிகள் சில சமயங்கள்ல கூட இருக்க கைதிகளையே கொன்னு அவங்களையே சமைச்சதாகவும் சில சம்பவங்கள் பதிவு செய்யப்பட்டிருக்கு. அந்த அளவுக்கு ரொம்பவே கொடூரமான ஒரு ஜெயில் தான் இந்த கிட்டாராமா சென்ட்ரல் ஜெயில். இதுவரைக்கும் பார்த்த ஜெயில்களை விட இன்னும் பல மோசமான கொடூரமான ஜெயில்களும் இருக்கு. அதையெல்லாம் பார்க்க பார்ட் 2 அப்படின்னு கமெண்ட் பண்ணுங்க. முக்கியமா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி அந்த பெல் ஐக்கான ஆல்ல போட்டுக்கோங்க. அடுத்த வீடியோல பார்க்கலாம்.